இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. இது ஒரு முக்கியமான நேரம், நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். காரணம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்கிறவர். மனுஷன் வெறும் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. இது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான திறவுகோல், ஒரு சாவி எதுனா கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையாகிய சாவியை நம்ம ஆப்ரேட் பண்ணும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமும் நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் எதனாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரே ஒன்றினால் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை தேற்றி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வட்டார நீருக்கு போலவும் இருப்பாய் என்று இன்றைக்கு கர்த்தர் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து அந்த தலைப்பில கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். God shall guide continuously. அவர் தொடர்ந்து உன்னை நடத்துவார் என்ற தலைப்பில் தியானிக்கிறோம். இன்றைக்கான தலைப்புக்குள்ளாய் நாம் இன்றைக்கான வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். ஏதாவது ஒரு எழுத்தால் வாசிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். சொல்லும்போது கவனிக்கணும். அந்த வேலை பார்த்தா இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கலிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. கவனிக்க வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. முதல்ல சொன்னதான் ஆண்டவர் ஏன் என்ன நேசிக்கிறார்? அவரை என்ன ஆண்டவர் ஒரு கன்னிகை, ஒரு மணவாளன். அவர் மணவாளன், நாங்கள் மணவாட்டிகள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு கன்னிகை போல கர்த்தர் நேசி. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் தோண்டு போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், எல்லாமே இழந்து எல்லாமே ஒன்றுமில்லாமல் சின்ன வெள்ளமாயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென் ஹல்லேலூயா. கவனிக்கணும். மறுபடியும் நீ நேர வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்கள் கலிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். நான் சொல்றேன், கர்த்தர் ஒருவேளை சில நாட்களில முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, குடும்ப பங்குகளிலும் சரி, பிசினஸ்லும் சரி, வேற என்ன சொல்றது, உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், திருமண காரியங்கள், எல்லா ஒரு காரியத்திலும் சரி நீங்கள் கொடி கட்டி பறந்திருக்கலாம். நீங்கள் ஆடல் பாடல் ஆரவாரத்தோடு கலியாட்டத்தோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு நீங்கள் சந்தோஷமாக கலிப்பாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே இழந்திருக்கலாம், எல்லாமே தோண்ட போயிருக்கலாம், எல்லாமே இடிக்கப்பட்டு நேற்றைய நேரத்தில் உபவாச ஜெபத்தில் தியானித்தோம். சும்சான் நகரம் கலங்கிற்று. ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உடைக்கப்பட்டதுனால நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம். உங்கள் சரீரம் கலங்கப்பட்டிருக்கலாம், உங்கள் ஆவி கலங்கப்பட்டிருக்கலாம், உங்கள் ஆத்துமாவில் கலங்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் தோண்ட போய் வாழ்க்கை என்ன ஆகும்? நிறைய கலக்கம் நம்ம இடத்தில் வரும்பொழுது ஒரு மரணத்தில் நம்மை ஆட்கொள்கிறது போல அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மரணத்தில் ஆட்கொள்கிறது போல வரும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படும், நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படும், நமக்குள்ள ஒரு திகில் ஏற்படும், நமக்குள்ள ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம இழந்தது போல ஒரு ஃபீல் நமக்குள்ள உண்டாகும். நீ எல்லாமே முடிந்தது. சில நேரத்தில் நான் ஏன் வாழணும், எல்லாமே everything is lost, எல்லாமே இழந்துட்டேன், நீ இழப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு நீ எல்லாமே முடிந்தது என்று அந்த ஒரு கலக்கத்தோடு நீங்க அமர்ந்திருப்பீர்கள் என்ற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம்னா, again I will build you and you will be rebuilt. நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். திரும்பவும் உன்னை கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுங்க. தலைப்புப்படியாக கொடுக்கிறேன். கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவித்து நடத்துவார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவித்து நடத்துவார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வேலை ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம், இல்ல ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம், ஆண்டவரை ரொம்ப
இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இது என்னால முடியாது, ஆண்டவரோட என்னால இருக்க முடியல, ஆண்டவரே நான் துரோகம் பண்ணிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், இல்ல வேற ஏதோ சேற்றில் விழுந்துட்டேன், இந்த பாவத்தில் விழாத பாவத்தில் விழுந்துட்டேன், இந்த தரித்திரம் ஆட்கொண்டு இருக்கிறது, இந்த இழக்க வேண்டியதெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு இழந்து விட்டேன், என் வாழ்க்கையை நீ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நீ என் வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய குடும்பம் இடிக்கப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் இடிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய பிசினஸ் இடிக்கப்பட்டு போயிடுச்சு, என்னுடைய ஊழியம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு, எல்லாமே சிதறோடு கிடக்கிறோம், நீங்க ஒன்றுமே வாழ்க்கையில் இல்லை, நீ எதையுமே ஒட்ட வைக்க முடியாது, நீ உலகத்தை சொல்ற போல கண்ணாடி ஒரு உலகத்தை கண்ணாடி ஒட்ட வைக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நீ என் வாழ்க்கையில் ஒரு மறுபிறவி இல்லை, எனக்கு ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தார், எத்தனையோ சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தார், அதை நான் கரெக்டாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அதை உதாசீனப்படுத்திட்டேன், அதை கேவலப்படுத்திட்டேன், அதை ஈனப்படுத்திவிட்டு ஆண்டவரை விட்டு தூரம் வந்துட்டு நான் கண் போன போக்கில் நான் கால் போன போக்கில் நான் கடந்து பார்க்க கூடாததை பார்த்து போகக்கூடாத இடத்திலெல்லாம் போய் என் வாழ்க்கை சீரழித்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட்டு நீங்க நான் நிற்கிறேன். எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லாம, என்னை அணைப்பதற்கு யாரும் இல்லாம நிற்கிறேன் என்று நீங்க நிற்கலாம். என் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லலாம், என் வாழ்க்கையை யாராலும் திரும்ப கட்ட முடியாது என்று சொல்லலாம், ஆனால் யாராலும் கட்ட முடியாது உண்மைதான், உன் வாழ்க்கை யாராலும் காப்பாற்ற முடியாது உண்மைதான், உன் வாழ்க்கை யாராலும் தலை தூக்கி நிமிர்த்த முடியாது உண்மைதான், உன் தலை யாராலும் நிமிர்த்த முடியாது உண்மைதான், ஆனால் கர்த்தர் ஒருவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவால முடியும், ஆண்டவரால முடியும். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகளே மகனே மறுபடியும் அதை திரும்பவும் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், அதே ஸ்தானத்தில் உன்னை அமர பண்ணுவேன், எங்கிருந்து கீழே பிசாசு தள்ளனாலோ இல்லை எங்க நீ கீழே விழுந்தையோ அதே இடத்தில் இருந்து திரும்ப உன்னை தூக்கி உன் தலையை நிமிரச் செய்கிறவர் தானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோட கூட இறந்தது நல்லது, என்னை விட்டு போனது நல்லது, எனக்கு அதெல்லாம் இருந்தனால எனக்கு கொஞ்சம் பெருமை குறைஞ்சிட்டு ஈகோ போச்சு, வீண விவாதங்கள் ஆர்கியூமெண்ட் பண்றது, எனக்குள்ள இருக்கிற அந்த சுயநலம், எனக்குள்ள இருக்கிற நான் என்ற ஆதிக்கம் எல்லாம் எனக்கு செத்து போச்சு, எல்லாமே நல்லதுதான். கர்த்தர் மீண்டுமாய் உன்னை எழுப்புகிறார், கர்த்தர் மீண்டுமாய் மறுபடியும் உன்னை கட்டுகிறார். இஸ்ரவேலின் கண்ணியை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நான் சொல்றேன், எதில் நீங்க லூஸ் ஆயிருக்கிறீங்களோ, எதில் இழந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். ஆமென். என்னோட விசுவாசிக்கிறீங்க. சென்னை சில்க்ஸ் எத்தனை தெரியும்? சென்னை சில்க்ஸ் எத்தனை தெரியும்? சென்னை சில்க்ஸ் குமார தங்கமாளிகை எல்லாம் தான் வந்துதான். அவரை பத்தி தெரியுமா? இன்னைக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, நீங்க தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கேரளாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அவரு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 2000 தான் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி திருச்சி வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2002 அவரோட குழந்தை ஓனரு ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சு திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அங்கே பிரான்ச்சஸ் வச்சுட்டு சென்னையில் ஒரு பெரிய பிரான்ச் இருந்தது. சென்னையில் 7 மாடி சென்னை சில்க்ஸ் 7 மாடி பிரான்ச் இருந்தது. 2017 கொரோனாவுக்கு முன்னாடி, கோவிட்-19 முன்னாடி 2017 ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த 7 மாடி எரிந்து சாம்பலாயிடுச்சு. எக்கச்சக்கமான கோடிக்கு லாஸ். ஆளுங்களுக்கு முன்னால ஆளுங்களை காப்பாற்றிட்டு வெளியே வந்துட்டாங்க. 7 மாடியும் பரபரான அப்படியே எப்படி சொல்றது, ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் எரிந்து சாம்பலாயிட்டு கடைசியா அந்த 7 மாடியும் இடிக்க வேண்டியதில்லை, அது இடிச்சு அவரே கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு, கவர்மெண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து அந்த டைம்ல அரசாங்கம் அகைன்ஸ்டா இருந்து எல்லாமே இடித்து சாம்பலாகி அவங்களுடைய சாம்ராஜ்யம் தரைமட்டமானது. ஒருவர் ரெண்டு கிடையாது, கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் அது இருக்க பொருட்கள் இருந்து பில்டிங்கே அவ்வளோ கோடி கட்டிடுவாங்க, எல்லாமே போயிடுச்சு. அவங்க சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுட்டு ரொம்ப கலக்கத்தோடு அவர் இருக்கும்போது எல்லாருமே நினைச்சாங்க,
அவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி காம்படிட்டர்லாம் நினைச்சிருப்பாங்க. நமக்கு இருக்கிற காம்படிட்டர் அவர் போயிட்டாரு, நீ நம்ம தான் எல்லாமே நம்ம தான் ராஜ்யம் நினைச்சிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாமே ஏதோ சொன்னாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நான் விழுவேன் என்று நினைத்தாயோ, நான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன். அத்தனை கோடி நம்ம தான் சும்மா 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் லாஸ் ஆகிறதுக்கு இழந்துக்கே நம்ம மூணுல உட்காந்து வாழ்க்கையை வெறுத்து வாழ முடியாம என்னடா சொல்லிட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நிற்கும் போது அத்தனை கோடி மத்தியிலும் எல்லாரும் கட்டி கேட்டு இருக்கும் சொல்றாங்க. எல்லாரும் இவர் கண்ணியோடு அழுமுறை நீ எல்லாரும் முடிஞ்சிச்சு சொல்ல சொன்னாரு, நான் விழுவேன் என்று நீ நினைத்தாயோ, நான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 21 பிரான்ச்சஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா 60,000 கிட்டத்தட்ட 60,000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யற அளவுக்கு அவருடைய எல்லையில் விரிவா இருக்கிறது. அதே சென்னையில் திருவள்ளூரில் டிநகரில் சென்னை சில்க்ஸ் கட்டினாங்க. அதே திருவள்ளூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, வேலூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, சித்தூர் பிரான்ச், இந்த மாதிரி எல்லா பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க இருந்தது ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க இருந்தது அப்பனா ஒரு 7-6 பிரான்ச் தான் இருந்துச்சு. ஆனா இந்த இழப்புக்கு பிற்பாடு அவங்க பார்த்தீங்கன்னா வளர விரிவடைய ஆரம்பித்தாங்க, பலி பெருக ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்றாரு, இன்றைக்கான பிசினஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பிரான்ச்ல 60,000 பேருக்கு வேலையை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு பிசினஸ் அவங்களோட டர்ன் ஓவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய். எவ்வளவு? 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அன்னைக்கு அது இழந்துட்டே அவர் மூலையில உட்கார்ந்து இருந்தாருன்னா அவன் வாழ்க்கை சரித்திரையில் நம்ம பேச மாட்டோம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு இந்துவா இருந்தாலும் அவர் குறித்து நம்ம எதுக்கு நம்ம பேசுறோம்னா அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை திரும்ப நான் கட்டப்படுவேன் என்ற ஒரு விவேகத்தினால அவர் ஸ்டார்டிங்ல சைக்கிள்ல துணிவித்தவர். எவ்வளோ வாழ்க்கை புதுசா தலைமுறைலாம் பெரிய கோட்டீஸ்வரர் சைக்கிள்ல துணிவித்தவர். அதுக்கிட்ட ஏதோ கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரே ஒரு 2-3 பிரான்ச் கட்டி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது, சாம்ராஜ்யம் அழியும் பொழுது அது உலகத்தாரால் மனுஷனால் யாராவது அழிக்கப்படும் பொழுது வாழ்க்கை தோன்ற மூலையில் உட்கார்வதை அவர் நிறுத்திவிட்டு மீண்டும் நான் எழுந்து நிற்பேன் என்று சாதிக்கிற திறமையும் வளமை எனக்குள் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்ததுனால அவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 21 பிரான்ச் 60,000 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு நாளைக்கு பிசினஸ் 10 கோடி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த அளவுக்கு அவர் உயர்ந்து இருக்கிறாரு. அந்த பிசினஸ் இல்லாம நீ பாத்தீங்கன்னா இந்த கோவிட் அப்புறம் எந்த கவர்மெண்ட் இவங்க அகேன்ஸ்டா இருந்ததோ அதே கவர்மெண்ட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ப்ராஜெக்ட் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்காக இப்போ அவங்க மருத்துவமனை ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. கோவிட்டுக்கு அப்புறம் உலக சாதனை படைக்கிற அளவுக்கு 70,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 400 பெட் இருக்கிற அளவுக்கு 2 மாடி ஹாஸ்பிட்டல் ஈரோட்ல 45 நாளுக்கு 14 கோடி பட்ஜெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. வெறும் 45 நாள்ல 70,000 ஸ்கொயர் ஃபீட் 2 அடுக்கு மாடியில 400 பெட் இருக்கிற அளவுக்கு 14 கோடி பட்ஜெட் கவர்மெண்ட் தமிழக அரசாங்கத்துக்கான ஒரு மருத்துவமனை அவங்க கட்டி கொடுத்துற ஒரு ப்ராஜெக்ட் உலக சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்ப நம்ம விழுந்து போனோம்னா அந்த விழுந்த விழுப்பிலேயே நம்ம இருக்கக்கூடாது. எந்த திறன் புதிய பலத்தோடு சாதிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தரால் கட்ட முடியும் என்பதை நம்பி நீங்கள் விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக் கொள்ளும் பொழுது நீங்கள் கட்டப்படுவீர்கள். சொல்லுங்க, காலையில பார்த்து சொல்றேன், இழப்பு நல்லதுதான். நீங்க எது இழந்தாலும் சரி, உங்கள் இழப்பை காட்டிலும் 1000 கட்ட சொல்றாரு. பிசாசு முன்னேற்றத்திலிருந்து 1 மடங்கு திருடினானா அவன் 7 மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது திருடினானா, ஒரு மாட்டை திருடினானா 7 மாட்டை திருப்பி கொடுக்கணும் நம்ம பைபிள் சொல்லுது. நம்ம வேதம் சொல்லுது. விசுவாசம் கிட்ட இருக்க சுகத்தை திருடி இருந்தாலும், பணத்தை திருடி இருந்தாலும், அபிஷேகத்தை திருடி இருந்தாலும், வல்லமையை திருடி இருந்தாலும், பரிசுத்தத்தை திருடி இருந்தாலும், உங்கள் வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை எல்லாமே திருடி நீங்கள் இழந்து போயிருந்தாலும், நீங்கள் அதிலேயே போய் அந்த விசுவாசோடு கூட நீங்கள் ஐக்கியமாவதை நிறுத்திவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப நீங்கள் தலை நிமிர்ந்து செய்யும் பொழுது, கர்த்தருடைய மறுபடியும் கட்டப்படும் பொழுது நீங்கள் முன்னேறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தருடைய உயர்த்தி ஆசீர்வதித்து அவரை பார்க்கிற தேவனே இன்னாண்டவராகிய இயேசு அந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. 10 கோடி 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 10 கோ
கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் கவனிக்கணும்ல, கட்டுங்கள் கட்டப்படுவீர்கள்னா உங்களை நீங்களே கட்டும் பொழுது கர்த்தர் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாய் திறந்து எனக்கு ஆண்டவரே இறங்க இறங்க எனக்கு போடுங்க, ஏதாவது போடுங்க போடுங்க, கட்டுன்னா இல்லை, நீங்கள் இறங்கணும். செங்கல்ல பார்த்து ஆண்டவரே செங்கல்ல 2000 முறுமுறுக்கிறாங்க, ஜனங்க அழுகுறாங்க, கத்துறாங்க, பின்னாடி பார்வையாளர் வந்து எல்லாரையும் சாகடிச்சு போறாங்க, எங்க முடிஞ்சிச்சு, எங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஒன்றும் செய்யறாங்க. ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். மோசேக்கு சொன்னார், உன் கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது, அந்த கோலை காட்டு அந்த தண்ணீர் மேல காட்டி நீ காலடி வைக்கும் போது அந்த தண்ணீரை எல்லாம் பிறப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த கோலை காட்டிட்டு காலை தண்ணீரை வைக்கும் போது தண்ணீர் 2000 ஆரம்பித்தது. நீ சும்மா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. நீ எழும்பும் வரையும் கிராமங்கள் பாடைதான் கிடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல், நீ எழும்பும் வரையும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. நிறைய நேரத்தில் நீ எழுபாத வரைக்கும் எத்தனையோ கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு பயன்படுத்தணும், ஆண்டவர் என்ன இந்த பிசினஸ்க்கு கொண்டு போய் நிறுத்தணும், ஆண்டவர் இந்த படிப்புல என்ன நிறுத்தணும், இந்த வேலையில நிறுத்தணும். ஆண்டவரே தள்ளணும். அவர் தள்ளுகிற தேவன் அல்ல, சுய புத்தி உனக்கு கொடுத்திருக்கிற தேவன். நீ காலடி வைக்கு, நீ இறங்கும் போது அவனுக்கு எதிராக இருக்கிற செங்கல் வழிவிட ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த காலையில் ஒரு ரேமா வார்த்தையா கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து சொல்றேன், உனக்கு எதிரியா என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை உன் காலை வைக்கும் போது, உன் கருத்தை நீக்கி நீ போகும் போது அந்த தடையே உனக்கு வழிய விடும். என்னோட புரியுது, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொன்ன தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன் செல்லுகிறார். உன்னுடைய எல்லா தடைகளையும் கர்த்தர் உனக்கு சாதகமாய் மாற்றுவார். உன் தடைதாங்க உன் உயர்வுக்கு, உன் தடைதாங்க உன் ஆசீர்வாதத்திற்கு, உன் தடைதாங்க உன் மகத்துவத்திற்கு, உன் தடைதாங்க உன்னுடைய ஏற்றத்திற்கே வழி. ஹல்லேலூயா. ஆமென். தடையை பார்த்து சோர்ந்து போகாதே, தடையை பார்த்து கலங்காதே, தடையை பார்த்து வாழ்ந்து போகாதே. அந்த தடை வர்றது நல்லதுதான். ஒருத்தவனுக்கு தடை பண்றானா, குடும்பத்துல தடையா, ஊழியத்துல தடையா, வேலையில தடையா, பிசினஸ்ல தடையா, இல்ல பொருளாதார காரியங்கள்ல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எங்க உனக்கு தடை இருக்கிறதோ கொஞ்சம் சோகம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சம் விசுவாசமா காலவை. இதுவரைக்கும் திறக்காத வாசல்கள் திறக்கும், இதுவரைக்கும் தட்டாத கதவுகள் தட்டப்படும், இதுவரைக்கும் இறங்காத வானத்திலிருந்து மதல்களை கர்த்தர் இறங்கி உன் தலையை உயர்த்தி அழகுபடுத்துவார். உன்னை வளர்க்காம தலையாக உன்னை கீழாக மேலாக உன்னை சாதியாக கர்த்தருடைய சாட்சியை கொடுப்பார். உன்னை எடுத்து கோபத்தில் ஆழ்படுகிற அற்புத தேவனான இயேசு தலையை பார்த்து வருவது சொல்லி போகாது, பிசாசை பார்த்து வருவது காணாது, இழப்பு தோல்வியை கண்ணில் நடுங்காது. உன்னை அழைத்த தேவன் உண்மையானவர், அவர் உனக்கு முன்னே சொல்கிறார். அதனால ஒருபோது நீங்க கடையை பார்த்து வாழ்க்காதீங்க, கடையை பார்த்து சொல்லி போகாதீங்க, இழப்பை பார்த்து கலந்தாதீங்க. நான் இது இழந்துட்டேன், அது இழந்துட்டேன், எதை குறித்து யோசிக்காது. எது இழந்தாலும் சரி கர்த்தர் உங்களோடு இருக்கு. நான் சொல்லுவேன், இப்ப சொல்ற ஒரு வார்த்தை ஆவியில சொல்றேன், எது இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை இழந்தாரு. எத்தனை பேர் இழந்தாலும் இழந்துக்கோ, யாருன்னு மட்டும் இழந்தாரு பரவாயில்ல, என் பரிசுத்தத்தை இழந்துட்டேன் பரவாயில்ல, என் ஆசை இழந்துட்டேன், கெட்டவமா மாதிரி பரவாயில்ல, அதுக்கு வேற சொல்றது, என்னுடைய பலத்தை இழந்துட்டேன் பரவாயில்ல, என் சொந்த பலத்தை இழந்துட்டேன் பரவாயில்ல, என்னுடைய சொத்துக்களை இழந்துட்டேன் பரவாயில்ல, என் பிள்ளைகளை இழந்துட்டேன் பரவாயில்ல, என்னுடைய வீடு அந்தஸ்து எல்லாமே இழந்துட்டேன் பரவாயில்ல, என் ஊழியத்தை இழந்துட்டேன் பரவாயில்ல, எல்லாமே இழந்துட்டேன் பரவாயில்ல. ஆனா கர்த்தரை இழந்தாலே, கர்த்தர் ஒருபோது இழந்தாரு. கர்த்தரை நீ பிடிச்சிருந்தா இழந்துட்டாலும் திரும்ப கர்த்தர் உனக்கு கண்டிப்பாய் கொடுப்பார். இழந்ததை தேடும் திரும்ப பண்ணவும் அழைக்குமான ஒரு நாம அவருக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணமாவதை கர்த்தர் சொன்னார். கர்த்தரை இழந்தாமல் இருந்தா எதெல்லாம் இழந்தையோ அது ரெட்டத்தையாக கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ இழந்ததை சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். நீ கர்த்தரை இழந்துட்டு மற்றதெல்லாம் இழக்காம பொக்கிஷத்தில் வைக்கிற மாதிரி பார்த்து வச்சாலும் ஒரு நாளைக்கு அது எல்லாமே அதுவும் இழந்தது, இது இழந்தது, நடு ரோட்டுல, நடு வீட்டுல, நடு பாலவனத்துல திக்கற்றவனாய் நிற்கும் பொழுது யாரும் உதவ மாட்டாங்க. என் வாழ்க்கை நான் படித்தது உனது தெரிந்து கொண்டது, உனது உலகத்துல யாரை எந்த கர்த்தரை இழக்காதே. யாரும் என்ன சொன்னாலும், யாரு என்ன சொன்னாலும், எந்த மனிதர்கள், எந்த ராஜாக்கள், எந்த தாய் தந்தை, எந்த பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர் சகோதர சகோதரி யார் என்ன சொன்னாலும் கர்த்தரை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாது. கர்த்தரை பற்றிக்கொள், பிடித்துக்கொள். அவரே உன் உதவி தள்ளினாலும்
யாக்கோபை போல விடமாட்டேன், நான் விடமாட்டேன். என்னோட காலை பிடித்து நீ நடக்கும் போது வாழ்க்கை கட்டப்படும். அப்போ முதல்ல நீங்கள் கட்ட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கட்டுவார். ஒரு 5 காரியங்கள் சொல்லி நான் 10 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். 5 காரியங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டும்போது கட்டப்படும். நம்பர் 1, உங்களை வார்த்தையால் கட்டுங்கள். எப்படி கட்ட வேண்டும் என்று நான் சொல்றேன். உங்களை உங்கள் வார்த்தையால் கட்டுங்கள். மத்திய 4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்ற கர்த்தருடைய வார்த்தையினால நீங்கள் கட்டப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கட்டுறதுல ஏதோ நம்ம வாழ்க்கை போட்டு ஒரு கையில போட்டு கட்டி நிக்கிறது நான் சொல்லல. அவனோட வார்த்தையை சொல்லி கட்டணும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீடு கட்டணும்னா ஒரு கல்லு மேல இன்னொரு கல், இன்னொரு கல் மேல இன்னொரு கல் வச்சாதான் வீடாகும். நான் மேஸ்திரி பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ஒரே கல் வச்சு ஃபுல்லா வீடு ஆயிடும்னா ஆகாது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைக்கும் போது அந்த வீடாய் மாறும். அது வரைக்கும் அது வீடு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அது ஒரு கட்டிடம் கிடையாது. அப்ப நான் சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தையினால நீங்க கட்டப்பட மாட்டீங்க. வார்த்தைகளை அடித்துக் கொண்டே வரணும், வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே வரணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லிக் கொண்டே வரணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். வார்த்தையை சொல்லி சொல்லி வார்த்தையை கட்டி வார்த்தையை அடைக்கிட்டே வரணும். ஒரு கல் மேல ஒரு கல், ஒரு கல் மேல ஒரு கல், ஒரு கல் மேல ஒரு கல், ஒரு வீடு ஆகிற வரைக்கும் கல் கட்டிச்சுட்டே இருக்கணும். ஆமென். 10 அடி 15 அடி வீடு கட்டணும். அதனால ஒரு 3 அடி 3 மாடி 4 மாடி கட்டணும் போது அது வீடா இருக்கிற வரைக்கும் கல்லை வைக்கிறது நிறுத்தவே கூடாது. கல்லு மேல சிமெண்ட் வச்சு, கல்லு மேல சிமெண்ட், கல்லு மேல சிமெண்ட் வச்சு கட்டி கட்டியே வரும்பொழுது அது வீடாக ஒரு நாளுக்கு தோற்றம் கொடுக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை ஒரே வார்த்தை எடுத்து வந்து ஒரு கல்லை வச்சு வீடு வா வீடு வா வீடு வா வீடு வாராது நாடு வாராது. ஒரு ஆமென். அதே போல கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் கேட்க அந்த வார்த்தை நீங்கள் அடக்கிக் கொண்டே ஒவ்வொரு நாள் காட்டணும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு கல்லாய் ஒவ்வொரு படிப்படியா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு காட்டணும். வியாதி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன நான் பரிகாரியை கர்த்தர் வார்த்தையை கட்டுங்க. வியாதி உங்களிலிருந்து விலக்குவேன், அந்த கல்லை வைங்க. வாதை கூட கண்டுகள், அந்த கல்லை வைங்க. சாவுக்கு எதுவானாலும் சரித்து சேதப்படுத்த அந்த கல்லை வைங்க. உன் பிராணனை அழிவு விலக்கி மீட்டு அந்த கல்லை வைங்க. என்னை குறிச்சு சோமனுங்க அப்போது விசுவாசம் பின்னாலே ரட்சிக்கும் அந்த கல்லை வைங்க. வியாதி நோய்களை சுமந்து கொண்டு அந்த கல்லை வைங்க. பாயத்துக்கு கொல நோய்க்கு தப்பிப்பார் அந்த கல்லை வைங்க. உன் நோய்களெல்லாம் குணமாக்க அந்த கல்லை ஒவ்வொரு கல்லை நீங்கள் அடக்கிட்டே வரும்போது ஒரு நாள் வீடாய் மாறும்போது உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? இந்த கல்லை ஒவ்வொரு நாள் கல்லை வைங்க. நீயோ கடன் வாங்க மாட்டேன், அந்த கல்லை வாங்கிய அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், அந்த கல்லை வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தால் அந்த கல்லை வைங்க. அதோடு கூட அவர் வேதனை கொடுக்க மாட்டார், அந்த கல்லை வைங்க. அவர் ஐஸ்வர்யத்தினால் நான் ஐஸ்வர்யனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு கல்லை வைங்க. என்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம் அவர் தரித்திரமானார் என்ற ஒரு கல்லை வைங்க. மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி இருக்கிறார், அந்த கல்லை வைங்க. ஆபிரகாம் பொண்ணும் பெரிய பெரிய சீமானா சிறு சீமானா இருந்தார், நான் அவருடைய சந்ததியாக இருக்கிறேன் என்று அந்த கல்லை வைங்க. இப்படி இறக்கி இறங்கிறவன் கர்த்தருக்கு கண் கொடுக்கிறான் என்று ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை அடக்கிட்டே வரணும். நான் சொல்றது புரியுதா? ஒரு நாள் வார்த்தை கேட்டு ஏன் சர்ச்சை வாரம் வரணும்? மாசத்துக்கு ஒரு வாரம் போறாங்க. சில கேள்வி கேட்கும், சில எண்ணங்கள் ஒரு நிறைய பேர் இருக்கு. ஏன் மாசத்துக்கு ஒரு சர்ச்சை போனோம்? வாரம் தான் வரணுமா? வாரம் தான் வரணுமா? மாசத்துக்கு ஒரு முறை போனா கேட்கறா அப்படி கேள்வி வரும். மாசத்துக்கு ஒரு முறை வீடு கட்டினா வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும், பேசி வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் கட்டிட்டு ஒரு மாசமா கல் கட்டாம இருந்தீங்கன்னா வேலை செய்யாம இருந்தீங்கன்னா வீடு ஆகுமா? ஆகாது. நீ எந்த அளவுக்கு ஸ்பீடா வீடு கட்டுறீங்களோ, எந்த அளவுக்கு கல் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வீடு உங்கள் வீடாக நீங்கள் தோற்றம் அளிக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நீங்கள் விதைச்சிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை என்ன இருக்கிறதோ அதை குறித்து யோசிக்காம கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீங்கள் கட்டிக்கொண்டே இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? வார்த்தை அதனால வாரம் கேட்கணும். வார்த்தை நேரத்துக்கு போதெல்லாம் கேட்கணும். அதனால தினமும் பைபிள் படிக்கணும். அதனால தினமும் அவருடைய வார்த்தை கேட்டுட்டே இருக்கும்போது அந்த வார்த்தையை எடுத்து உங்களை கட்டணும். ஆமென். உங்களை கட்டணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடையது, இது என்னுடைய பில்டிங்குக்கானது. இந்த செங்கல் என்னுடைய பில்டிங்குக்கானது. இதை நான் கட்டும் பொழுதுதான் பில்டிங்கா மாறும். இந்த வார்த்தை என்னுடையது என்று சொல்லி நீங்கள் கட்ட வேண்டும். நம்ம நேரம் நிறைய வைக்கிறேன். நம்ம சொல்ல முதல்ல உங்கள் வார்த்தைகளை கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை வார்த்தையினால கட்டணும். இரண்டாவது நம்பர் 2 உங்களை விசுவாசத்தினால் கட்டுங்கள். நம்பர் 2 விசுவாசத்தினால் கட்டுங்கள். அப்ப நம்ம எப்படி கட்டப்படுவோம்? நம்ம விழுந்துட்டோம், நான் கோடித்துல எல்லாமே எழுதிச்சுட்டு அதை பத்தி யோசிக்காத. ரெண்டாவது எப்படி வாழணும்? அவர் சொன்னால சென்னை சிக்ஸ் குழந்தை வேலை அவர் சொன்னால அவர் என்ன பண்ணாரு? விழுந்ததை பத்தி அவர் யோசிக்கல.
கட்டுவீங்க. உங்களை விசுவாசத்தினால் கட்டுங்கள். விசுவாசத்தை அடைத்து கொண்டு போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி சொன்னா எதிர்மறை வர வர விசுவாசத்தை அடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை அடைக்க என்ன பண்ணணும்னா நீங்க கட்டணும். ஒரு ஆமென். யோபு சொன்னாரு. யோபுக்கு பாருங்க, யோபு சொல்றேன், ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் நடக்கிற சம்பவம் நல்லா கவனிக்கணும். ஒரே நாள்ல சபையார் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 500 கழுதை 500 ஏர்மாடு இவங்க எல்லாம் மேயும் போது என்ன பண்ணாங்க, அதை மேல விழுந்து சாய்த்து கொண்டு போனார்கள். வேற இடத்துல மட்டைக்கான விட்டு போட்டாங்க. 500 கழுதை ஏர்மாடெல்லாம் ஆளுங்களை கொண்டுட்டு எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான். ஒரே நாள் இருக்குது 500 காலமாடு கழுதை எல்லாமே போயிடுச்சு. ரெண்டாவது வேறொரு ஓடி வந்து சொல்றான், வானத்திலிருந்து அக்கினி விழுந்து கிட்டத்தட்ட 7000 ஆடுகளை வேலையாட்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டுருச்சு அப்படின்னா. இன்னொரு ஓடி வந்து கேட்கறதுக்கு இன்னொரு சொல்றான், என்ன சொல்றான், கழுதையை வந்து 3 கவுஞ்சிகளாய் வந்து 3000 ஒட்டங்களை ஓட்டிக்கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். செகண்ட் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க உள்ளத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இடத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்களோட விசுவாசம் இருக்குமா? இருக்காது. ஒண்ணுனா பரவாயில்ல, வந்துட்டே இருக்கு, அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்குது. திடீர்னு என்ன பண்றாரு, இன்னொரு ஓடி வந்து சொல்றான், பெருங்காற்று வந்து வீட்டின் மேல 4 திசையும் மூடி கொண்டதுனால 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், 10 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, இது வரைக்கும் ஒரு அளவுக்கு அவன் விசுவாசமா இருப்பான். கடைசியா வந்து சொல்றாங்க 10 பசங்களும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எப்படி இருந்திருக்கும்? விசுவாசம் இருந்திருக்குமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசம் இருந்திருக்குமா? நான் ஒரு சாட்சியை படிச்சேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டோம், வளர்ந்த கடைசி அப்படி இருக்க மாட்டோம், நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஆமென். நம்ம நினைக்கிற ஒரு குடும்பம், நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் நடந்த ஒரு குடும்பம், சர்ச்சைக்கு கணவன் மனைவி ஒரு குழந்தை, பேர் சாலமோன் நினைக்கிறேன் பையன், 3 பேர் 8 மணிக்கு சபை, 7 வாரம் ரெகுலராக வந்துடுவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? 7. நம்ம 7 மணிக்கு சபைனா 8 மணிக்கு தான் போவோம். நம்ம சபையில் அது வரதில்லை, கம்ப்யூட்டர் வந்துடும் வந்துடுறீங்க முன்னாடி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 7 மணி சபை 8 மணிக்கு போவாங்க. பட் 8 மணி சபைக்கு 7 மணிக்கு வாரம் வந்துட்டு முன்னாடி வந்து சர்ச்சை வேலைலாம் செஞ்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு உடனே சர்ச்சை விட்ட உடனே நம்ம பார்த்தீங்கன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மூளையில் இருப்பாங்க. நம்ம கரெக்டா அவங்க என்ன பண்ணாங்க, சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு இருக்கு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சாப்பாடு பிளேட் எல்லாம் கழுவி வாஷ் பண்ணிட்டு கடைசியாக தான் போவாங்க. வரது முதல்ல வந்துட்டு போகும்போது கடைசியாக போவாங்க. வாரம் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அவங்க அதே டைம் ஒரு நாள் மிஸ் பண்ணாம வராங்க. ஒரு ஆள் நம்மளுக்கு ஆயிரத்தி சொல்லுவோம். ஒரு நாள் திடீர்னு சபைக்கு 7 வந்துட்டாங்க. கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. நம்ம காசு பார்க்குறாங்க, என்ன 2 பேர் தான் வந்துருக்காங்க, பையன் காணமே, ஊருக்கு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. எல்லாம் ஆராதனை சோமணி முடிச்சு கடைசியா என்ன பண்ற, ஒரு துண்டு சீட்டு எழுதி ஹாஸ்பிட்டல் கொடுத்து சொல்லி ஒரு வாரம் கொடுத்து கொடுத்தாரு. அவன் என்ன அது என்ன இருக்குன்னா, ஐயா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, சில அனௌன்ஸ் பண்ண பேசுவோம் சபையில் வச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சை நடந்துட்டே இருக்கோம், கை தூக்கிட்டு ஏன் சாட்சி சொல்லணும், ஜோம் பண்ணணும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நடந்துட்டே இருக்கோம், நம்ம பாட்டு கை தூக்குவோம். இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ஜோம் பண்ணுறப்போ அவங்க பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம். இது ஒரு ஒழுக்கம், ஒரு கிரையம். என்ன பண்ணணும், பேப்பர் துணிச்சிட்டு பார்த்தோன்னே சரி வாங்க சிஸ்டர் உங்க சாட்சி சொல்லுங்க, இது என்ன பேசுவாரு பேசுன்னு அவர் மைக்கு கொடுத்தாரு. நம்ம சொல்றாங்க, இன்னைக்கு சபை முடிஞ்ச உடனே எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் எங்களுடைய வீட்டுக்கு குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒன்றும் புரியல, ஒரு கேள்வி தோணாங்க, என்ன எல்லாரும் சொன்னாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா இல்லை ஏதாவது என்ன தெரியல கேட்கணும். நம்ம சொல்றாங்க, என்னுடைய மகனுக்கு அடக்காராதனை இருக்குது, என்னுடைய மகனுக்கு அடக்காராதனைனா நம்ம செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. காலையில அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம முடிச்சுட்டு போயிட்டாங்க. சர்ச்சில் எல்லாரும் போயிட்டு அந்த சின்ன குழந்தை தான் ஒரு 7 வயசு 10 வயசு அவ்வளோதான் நினைக்கிறேன். குழந்தை ஒரே குழந்தை தான். அடக்கம் பண்ணிட்டு மாஸ்டர் கேட்குறாங்க, என்னம்மா ஒரு பைத்தியமாமா, ஒரே ஒரு மகன் செல்லமாக பெற்றெடுத்து வளர்ந்த அந்த குழந்தை செத்து போச்சு, சர்ச்சு 7 உட்காருங்க. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு சர்ச்சுக்கு போகாம வந்திருக்கனால லேட்டாக போயிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா காது குத்துறதுனாலே எனக்கு சர்ச்சு கட்டு
பார்த்துருப்பாரு. நான் லேட்டாக வந்து என் ஆண்டவர் காத்துருப்பாரு. என் ஆண்டவர் நான் காக்க மாட்டேன், காக்க வைக்க மாட்டேன். ஒரு நாள் என் மகனை நான் பார்ப்பது உதவாய், அது எந்த டவுட் இல்லை. அதனால் இன்னைக்கு நான் லேட்டாக வந்து என் கடவுளை காக்க வைக்க மாட்டேன், என் கடவுளுக்காக நான் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதை கேட்டு எல்லாமே உடனே போயிட்டாங்க. இதுதாங்க விசுவாசம், இதுதாங்க தேவன் மேல வைத்த அன்பு, தேவன் மேல வைத்த பாசம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது கிடைக்கணும் உடனே இயேசுவை தூக்கிவிட்டு ஓடுகிற கூட்டம் இருக்கிறது. இந்த ஒரே குழந்தை பறிகொடுத்துட்டு அவன் சர்ச்சைக்கு வந்தா பார்த்து அந்த தாயாருடைய விசுவாசத்தை பார்க்கணும். அது இல்லாம நேரத்துக்கு வந்து ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, என் ஆண்டவரை ஒருபோதும் நான் காக்க வைக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறீங்க? உங்களுக்காக சபையில் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரம்மா. என் மகன் நீங்க ஒருவாண்டு காத்துட்டு இருக்கிறான். போன நானும் பார்த்த சிலர் வரல, கேட்டீங்க ஆயிரத்தி கேள்வி சொல்லி ரீசன் சொல்றீங்க, நான் கேட்கல. ஆனா நான் பார்த்த வருவாங்க கண்ணாடி எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். வரல. யாருக்கு உங்களுக்கு தெரியும்? இந்த மனுஷனை நானே பார்க்கணும் போது, நான் சாதாரண மனுஷன் நான் பார்க்கணும் போது, என் ஆண்டவர் உனக்காக எவ்வளவு ஏங்கி பார்த்துருப்பேன். அவன் வருவாங்க ஆண்டவர் உனக்காக காத்துட்டு இருந்து கடைசியா அவன் காத்திருப்பது வெக்கமா போச்சுல, ஏமாந்து போயிட்டாருல்ல. அம்மா இன்னைக்கு நான் சொன்னமா, ஆண்டவர் உன்னை தேடி நேசிக்கிறாரு. நீ ஒரு வாரம் வரணும் தலையா முறையிடும் குடியா முறையிடும் இல்ல, ஆண்டவர் உனக்காக காத்துட்டு என் மகன் வருவாளா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதனால சொல்லி காலடிப்பட்டு சபைக்கு வரல, அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம நினைச்சிட்டோம். ஆனா என் மகன் என்னைக்கு வருவான் அவன் எத்தனை நாள் ஏங்கி காத்துட்டு இருப்பான் தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் வர முடியாத சூழ்நிலை அதுவா இருந்தாலும், ஆனா பெற்ற தாய் தந்தை தகப்பனின் உள்ளம் என் மகன் எனக்கு என் சபைக்கு வந்து பாப்பா என்று அவர் காத்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா? இன்னைக்கு அந்த காத்திருப்பு அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகள், தாய் குலமே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாருமா. நீங்க ஏதோ நிலைமை ஏதோ ஒண்ணு இல்லை, நீங்க நேரத்துக்கு வரையே இல்லை, என் மகன் வருவாரு அவர் ஏற்றி ஏற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஆமென், ஹல்லேலூயா. யோபு இவ்வளவு நடக்கும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசத்துல வாழணும். என்ன இருந்தாலும் கர்த்தரை இழக்கக்கூடாதுன்னு சொன்னது போல, ஒன்றுமில்லாத ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் தேவன் என்று விசுவாசிக்கிறோம். ஒன்றுமில்லாத ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், ஒன்றுமில்லாத யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், ஒன்றுமில்லாத யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஒன்றுமில்லாத தாவீதை ஆசீர்வதித்த தேவன், ஒன்றுமில்லாத தானியேலை ஆசீர்வதித்த தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்த யோபை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், என் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பார், என் படிப்பை ஆசீர்வதிப்பார், என் வேலையை ஆசீர்வதிப்பார், என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசம் கொண்டு வரணும். 14 வருஷம் ரத்தம் போடுகிற ஒரு சகோதரி, 32 வருஷம் பெருசாக ஒரு மகன், எவ்வி மகன், செத்து போன குழந்தையை பார்த்து அழுது கொண்டிருக்கிற அந்த குடும்பம், மரித்த லாசு, ஏழை விதவின் மகன், நூற்று கல்வரி, இதை எல்லார்கிட்டையும் கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்தார். அதை சொல்லி சொல்லி அந்த வார்த்தைகளை விதைத்து நீங்கள் விசுவாசிக்கணும். 14 வருஷம் ரத்தம் போக்குள்ள வியாதி சுகமானது. 32 வருஷம் உடம்புல இருந்து நடந்தா எவ்வி மகன் செத்து போன மகளே தலிதாகவே சிறுபேரை எழுந்து என்று சொல்லும்போது மகள் எழுந்திருந்தார். மரித்த லாசு 4 நாட்களுக்கு உயிரோடு எழுப்பேன் என்று கர்த்தர் சொல்லும்போது உயிரோடு இருந்தான். நூற்று கல்வரி வேலைகள் சுகமாக வேண்டும் என்று சொன்னோம், சுகமாக. இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் கட்டிக்கொண்டே வாழணும். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படுவீர்கள். நம்பர் 3, உங்களை ஜெபத்தினால் கட்டுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபம் பண்ணான். எலியா கர்மேல் பர்வதத்திலிருந்து ஜெபம் பண்ணான். மோசே 40 நாள் மலையிலிருந்து ஜெபம் பண்ணான். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. எஸ்தர் 40 நாள் ஜெபம் பண்ணாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அதே போல 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. யோனா அநியோ பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் 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 என்று ஜெபத்தினால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கட்டப்படும் போது நீங்கள் கட்டப்படுவீர்கள். நம்பர் 4, உங்களை பரிசுத்தத்தினால் கட்டுங்கள். நான் பரிசுத்தர் ஆகிய நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் தவறாய் பேசுவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, பிறரை குறித்து குறை சொல்வது, பிறர் பாவத்தை பறைசாற்றுவது, அதை நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களை நீங்களே
கொள்ளுங்கள். கர்த்தரால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். நம்பர் 5, உங்களை பரிசுத்த ஆவியால் கட்டுங்கள். அந்நிய பாஷை பேசி தினமும் ஏதோ 6 மாசத்துக்கு ஒரு அந்நிய பாஷை பேசுறது இல்ல, மாசத்துக்கு ஒரு அந்நிய பேசுறது இல்ல, சர்ச்சைக்கு வரும்போது அந்நிய பாஷை பேசுறது இல்ல, அனுதினமும் அந்நிய பாஷை பேசி நீங்கள் உங்களை கட்டுங்கள். ஆவியில் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷை பேசி கட்டுங்கள். ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்படும் பொழுது கர்த்தர் உங்களை கட்டுவார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரமாயிட்டு எழுந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லா கண்களை மூடி நாம் சொல்லிக்க போகிறோம். சோதரம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் நாம் கட்டப்படும் பொழுது மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். மறுபடியும் நம்மை கர்த்தர் கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவா ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட்.